இப்படி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ ஏமா இன்னும் வெண்ணிலாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அவ செத்து போயிட்டம்மா. இன்னும் அவளை திட்டி என்னமா பிரயோஜனம் சொல்லு? உங்க பேத்தி செத்து போயிருக்கலாம் தாத்தா. ஆனா அவ இந்த வீட்ல உண்டாக்குன பூகம்பம் இன்னும் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்க. இப்ப கூட பாருங்க, வெண்ணிலாவோட பொண்ணு ஆதிரா அவ அம்மா மாதிரியே ஏற்கனவே கல்யாணம் ஆன என் மக திருமாறனோட வாழ்க்கைய கெடுக்க பாக்குறா. அப்படிதான் சொல்லதம்மா. ஆதிரா சின்ன பொண்ணுமா. வெண்ணிலாவோட தப்ப ஆதிரா மேல ஏத்தி இவளும் அப்படிதான் செய்வான்னு சொல்றது நியாயமாமா? நீயே சொல்லு. உங்களுக்கு தெரியாது தாத்தா, அவ ஏன் கண்ணு முன்னாடியே என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா. வேணும்னே அவன் பின்னாடியே சுத்தி சுத்தி வரா. இந்த சாருமதி வேற எத்தனை தடவை சொன்னாலும் இந்த சுபத்ரா மாதிரி எதுவும் கண்டுக்காம புரிஞ்சுக்காம இருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு தாத்தா. அவளோட அம்மாக்கு இருக்கிற புத்தியும் குணமும் அவளுக்கும் இருக்குமோன்னு தோணுது. ஆதிரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவே சுபத்ராவை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு செஞ்சா. அப்புறம் உங்க வீட்டுல வச்சு சுபத்ராவுக்கே விஷம் வச்சு கொல்ல பார்த்தா. இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப என் மக வாழ்க்கையில வந்து நிக்குது. அவளை வீட்டை விட்டு அப்பவே நான் அனுப்ப சொன்னேன். இந்த வீட்டுல யாரும் கேட்கல. தாத்தா, டீ எடுத்துக்கோங்க. நீங்க டீ குடிங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். தாத்தா, நீங்க அந்த டீயை குடிங்க தாத்தா. தாத்தா, தாத்தா, என்னாச்சு தாத்தா? தாத்தா, என்னாச்சு தாத்தா உங்களுக்கு? தாத்தா, தாத்தா, எழுந்துருங்க. வாங்க தாத்தா, அப்படியே பொறுமையா எழுந்துருங்க. தாத்தா, படிக்கட்டு இருக்கு, பாத்து 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 தாத்தா. அப்படியே கால் எடுத்து வைங்க, ஒண்ணு இல்ல தாத்தா. வாங்க பொறுமையா வாங்க தாத்தா, பாத்து தாத்தா. வாங்க தாத்தா, அப்படியே மெதுவா உட்காருங்க, மெதுவா உட்காருங்க. பாத்து தாத்தா, படுத்துக்கங்க. ஐயோ தாத்தா, 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 என்னாச்சு தாத்தா? தாத்தா, எந்திரிங்க. தாத்தா, தாத்தா, என்னாச்சு அகிலா? நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. தெரியலமா, நான் வீட்டுக்குள்ள வரும்போது வாசல்ல மயங்கி விழுந்துட்டாரு. அதான் நான் உள்ள தூக்கிட்டு வந்தேன். தாத்தா காலைல சாப்பிட்டாரான்னு தெரியலையே, பசி மயக்கமா இருக்குமா? சாருமதி, நீ டாக்டருக்கு போன் பண்ணு. ஓகேமா. அம்மா, அதான் தாத்தா கண் முழிச்சிட்டாருல, சாப்பிட்டா சரியா போயிடுமா? சரி, நான் போய் சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்றேன்.
இப்ப பரவாயில்லையா தாத்தா? சொல்லுங்க தாத்தா. என்ன சாருமதி, தாத்தாவும் நீயும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் தாத்தாக்கு திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. ஐயோ, என்னாச்சு தாத்தா? இப்ப எப்படி இருக்கு தாத்தா? பரவாயில்லையா? வா திருமாரா, தாத்தாக்கு இப்ப பரவாயில்ல, கொஞ்சமா சாப்பிட்டாரு. நான் சின்ன பையனா இருந்தப்ப என்கிட்ட பேசின மாதிரி இன்னைக்குதான் தாத்தா பேசுனீங்க. நீங்க 19 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்க தாத்தா. அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்த தாத்தா. இந்த நேரத்துல திடீர்னு நீங்க மயக்கம் போட்டுட்டீங்கன்னு சாருமதி சொன்னதும் நான் பதறி போயிட்டேன் தாத்தா. கல்யாணம் ஆனவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. கல்யாணம் ஆனவங்களோட வாழ்க்கையில வருது தப்பு தப்பு. தாத்தா, என்னாச்சு தாத்தா? நீங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க? தாத்தா, உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டோமே, மறுபடியும் என்னாச்சு தாத்தா? கல்யாணம் ஆனவங்களோட வாழ்க்கையில வருது தப்பு தப்பு தப்பு. என்ன திருமாரா, தாத்தாவுக்கு திடீர்னு என்னாச்சு? மா, தாத்தாவுக்கு திரும்பவும் பழச ஞாபகப்படுத்தி அவரை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்திருக்கணுமா? அப்படி ஒண்ணும் நடக்கலையே, நல்லதானே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தாரு. எதுக்கு என்ன அப்படி பாக்குற? நான் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. ஒருவேளை கீழே விழுந்ததுனால ஏதாவது அடிபட்டு பழைய மாதிரி ஆயிட்டாரோ என்னவோ. கல்யாணம் ஆனவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு. கல்யாணம் ஆனவங்களோட வாழ்க்கையில வருது தப்பு தப்பு. இப்ப என்ன செய்யறது திருமாரா? மா, பயப்படாதீங்கம்மா. இப்போதைக்கு நான் தாத்தாவை ஒரு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். நாளைக்கு இல்ல மறுநாள் நம்ம அவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா? தாத்தாவுக்கு சரியாயிடுமா? இந்த நிலைமையில அங்க கொண்டு போய் விடுறது சரியா? அது இல்லம்மா, புது இடத்தை விட பழகின இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதாம்மா. அவருக்கு அங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கம்மா. அதுவும் சரிதான். நம்ம நாளைக்கு காலையில போய் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போலாம். ஓகேம்மா. தாத்தா, தாத்தா வாங்க தாத்தா போலாம். பாத்து, மெதுவா 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 தாத்தா. தப்பு நடக்குது. கல்யாணம் ஆனவங்களோட வாழ்க்கையில வருது தப்பு தாத்தா, தப்பு. தாத்தா அழாதீங்க. அகிலனை பார்க்க பேச இப்பெல்லாம் சிரமமாயிட்டே போகுது. இப்ப அகிலனுக்கும் ஆதிராவுக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துருச்சு. நிஜமாவே அகிலன் என்ன மறந்துட்டு ஆதிராவை கல்யாணம் பண்ணிப்பானா? அவனை நேர்ல பார்த்து கேட்கணுமே. மணிக்கு பார்க்கலன்னு அகிலன் சொல்லியிருந்தானே. இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது அகிலனை பார்த்து பேசியே தீரணும். சாரு பார்த்து பேசவே முடிய மாட்டேங்குது. ஒருவேளை சாரு என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காளோ? இந்த கல்யாணம் ஒரு டிராமான்னு சாரு கிட்ட சொல்லணுமே. அகிலனும் அவன் காதலியும் இன்னைக்கு மீட் பண்றாங்களா இல்லையானே தெரியலையே.
எஸ், சாரு வரா. சாருவை பார்த்து நடந்ததெல்லாம் புரிய வைக்கணும். டே அகிலா, இன்னைக்கு உன் சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய போகுதுடா. நான் தெரிய வைக்கிறேன். திருமாறன் நல்லா தூங்கிட்டாரா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? ஏய், நீ எப்படி இருக்க? சாரி, அன்னைக்கு நம்ம ஸ்டோர் ரூம்ல இருக்கும் போது ஆதிரா பண்ண பிரச்சனையில நம்மள பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அவசரத்துல ஆதிராவை கட்டிப்பிடிச்சு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆதிராவை லவ் பண்றேன்னு சொல்லி வீட்டுல எல்லாருடைய போக்கஸையும் அங்க டைவர்ட் பண்ணி நம்ம 2 பேரும் ஓடி போயிடலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா திடீர்னு ஆதிரா ஐ லவ் யூன்னு சொல்லி என் மைண்ட பிளாக் பண்ணிட்டான். அந்த நிமிஷம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என் மனசெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை பார்க்கணும், நான் உண்மையை சொல்லணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா அது எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பமே வந்திருக்கு. உன்கிட்ட உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசுல பாரம் குறைஞ்சிருக்கு. இனிமே ஆதிராவை கவனிச்சுக்கிறேன். அவ மறக்கவே முடியாதபடி பெரிய அடியா கொடுப்பேன். நம்ம 2 பேருக்கு நடுவுல எதுக்கு வந்தோம் நினைச்சு அவ வாழ்க்கை பூரா வருத்தப்படும். ஏய், சாரி சொல்றேன்ல, என்கிட்ட பேச. என்ன திரும்பி பார்க்கணும்னு கூட உனக்கு தோணலையா? என்ன ஷாக் ஆயிட்டியா? பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டிருக்க அகிலா. இது வரைக்கும் எல்லாம் நீ பிளான் பண்ண மாதிரி சரியா நடந்திருக்கு. ஆனா இனிமே அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. ரொம்ப டீட்டெயிலா உன் ஸ்கெட்ச பத்தின உண்மையை சொல்லிட்டேன். தேங்க்யூ. இப்போ நான் ஈஸியா இந்த வீட்ல என்ன நிரூபிச்சுக்க முடியும். என்ன புரியலையா? வெயிட். நீ இந்த
இந்த இருட்டுல கூட நல்லா தெரியணும்னு HD ரெசல்யூஷன்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இல்லனா அப்புறம் இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல, அது மார்ஃபிங்னு நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவ. இப்போ உன் காதல் கதைய எல்லாருக்கும் சினிமாவா காட்ட போறேன். அப்புறம் இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன் லவ்வுக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. அப்பப்பப்பப்பா, எவ்வளோ பெரிய காதல் காவியம் உன்னோடது இல்லையா? ஆதிரா ஆதிரா வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், அந்த மாதிரி செஞ்சிடாத ஆதிரா. நான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக உன்னோட கேரக்டரை நான் தப்பா பேசுனது ஏன் தப்புதான். எனக்கு புரியுது. நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. டேய், எல்லாரும் முன்னாடியும் என்ன தலகுனிய வச்சு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஒரு சின்ன சாரி சொன்னா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? சரி, இப்ப நான் என்ன பண்ண நீ ஒத்துக்குவ? உன் கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன், போதுமா? அட, நல்லா இருக்கே. இந்தா முதல்ல விழு. என்ன அப்படியே நின்னுட்ட? என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, நான் மன்னிச்சிடுறேன். வா வா வா, அந்த கால்ல விழு. கண்டிப்பா நான் வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன். அங்கே நில்லு. என்ன, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ கால்ல விழறன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் ஸ்கூல் டேஸ்லயே ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு நீ ஜூனியர் தான் தம்பி. ஆதிரா, மரியாதையா கேக்குற ஆதிரா, குடுத்துரு. ஆதிரா குடுத்துரு. என் கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது. கோவம் வந்தா நான் சைக்கோ ஆயிடுவேன் ஆதிரா. ஐயோ அப்பப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், இப்பவே உன் சுயரூபத்தை எல்லார்கிட்டயும் காமிக்கிறேன்டா. டேய் ஆதிரா, என்னடி ஓவரா பண்ற? ஒழுங்கு மரியாதை அந்த செல்போனை கொடுத்துரு. குடு. ஏய், குடு. கொடுக்க முடியாது. குடுன்றல. ஓகேல விடு. ஏய், போன குடு. போன குடுறி. ஏய், நான் ஓவரா பண்ற? ஏய், கையில இருக்க செல்போனை ஒழுங்கா கொடுத்துரு. அகிலா. ஏய், குடுறி போட. குடுறி. வேண்டாம்டா. ஏய், விடு. நான் சொன்னா கேளு. விடுடா. குடு. போன குடு. போன குடுறி. ஏய், நீ நடுவுல வராத. போடி அந்த பக்கம். ஏய், அகிலா. போன குடு. போன குடுன்னு சொல்றேன். ஆதிரா, எனக்கு ஒண்ணு ஏய், இல்ல. நீ தள்ளி போய் நில்லு. போய் நில்லு. அகிலா, ஏய், போன குடு. போன குடு. போன குடு. அகிலா, விடுடா. போன குடுன்னு சொல்றேன்ல. போ அந்த பக்கம். ஏய், குடு போன. குடுறி. அகிலா, விடு அகிலா. போன குடு. ஏய், கொடுக்க முடியாது, விடு. அதனால அந்த போன குடுன்னு சொல்றேன்ல. குடு. அகிலா. போடி. போய் எல்லார்கிட்டயும் காட்டு. போய் இப்ப ப்ரூவ் பண்ணு. போ. இப்ப என்ன பண்ணுவ? ஏய், அகிலா. ஏய். இவ்ளோ நாளா நீ நல்லவன்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் தெரியுது நீ யாருன்னு. பொம்பளை பிள்ளைய அடிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல?
என் வயித்துல இருந்த குழந்தைக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா? சைக்கோ மாதிரி நடந்துட்டு இருக்கிற அகிலா. இந்த விஷயம் மட்டும் திருமாற எனக்கு தெரிஞ்சதுன்னா இங்கேயே உன்னை ஷூட் பண்ணிடுவாரு. இந்த ராஸ்கலோட ஒரிஜினல் முகம் எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் இவன் பேசினது எல்லாமே நான் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணேன். இப்ப அதை இவன் தூக்கி போட்டு உடைச்சிட்டான். பரவாயில்ல ஆதிரா, சாட்சிக்கு தான் நான் இப்ப இருக்கல.